அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பே சிவம் அறக்கட்டளையும், சீரம் அறக்கட்டளையும் இணைந்து, இறைவன் ஈசனை தேடி என்ற ஒரு ஆன்மீக தொடர் மூலமாக, புதிய புதிய பல அதிசயங்கள், பல மர்மங்கள், பல ஆன்மீக பயன்கள் உள்ள ஆலயங்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் காணப்போகும் ஆலயம் கடலூர் மாவட்டம், கடலூர் வட்டம், தென்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகு சித்தர் ஆலயம். இந்த ஆலயம் குழந்தை பாக்கியம், தோஷம், திருமண தடைகள், வீடு மனை பாக்கியம், தீராத நோய் போன்றவற்றிற்கு பலன் அளிக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பூரணி அம்பாள், அழகு முத்தை ஐயனார், பொற்கலை அம்பாள், மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் சிவ ஆலயம் உள்ளது. நவகிரகம், அன்னதான மடம் ஆகியவை உள்ளன. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு தீராத நோயாக இருக்கட்டும், இல்லை திருமண தடையாக இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொம்மைகள் செஞ்சு வச்சு வேண்டிக்கிட்டோம்னா, பொம்மைகள் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா, அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு, திருமணம் தடைகள் உள்ளவங்க திருமணம் ஆன பிறகு, அதுக்கு வந்து குறைபாடோட குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, வீடு வந்து ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க, முடியாமல் இருக்கும், தடைகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து தடை ஏற்பட்டு நீங்கி ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்தில் இந்த குறைகள் வந்து வேண்டிட்டு போன பிறகு ஆகுது. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொம்மையால செஞ்சு வேண்டுதல் முடிஞ்ச உடனே நிறைவேறின உடனே அது பொம்மைகள செஞ்சு இங்க வைக்கிறாங்க இந்த ஆலயத்துல. இந்த ஆலயத்துல வைக்கும்போது லட்சக்கணக்கான வந்து இங்க பொம்மைகள் இருக்கு பார்க்கலாம் நீங்க. அந்த பொம்மைகள்லாம் வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சவங்க வந்து திருப்பி வந்து பண்றது தான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த ஆலயத்துல சிறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் இருக்குது. அதுல ஒரு குதிரை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணால் செய்யப்பட்ட குதிரை ஒண்ணு இருக்குது. அந்த மண்ணால் செய்யப்பட்ட குதிரைன்னா மண்ணால் அங்கேயே செஞ்சு அங்கேயே வந்து சுட்டு நேச்சரா வந்து வச்சிருக்கிறாங்க. அது இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்த பார்க்க போறதுக்கு கடலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்திலயும், பாண்டிச்சேரியிலேருந்து போனீங்கன்னா, பாண்டி டூ ஏம்பலம் போயிட்டீங்கன்னா, ஏம்பலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலயும் இந்த தென்பாக்கங்கிற ஊர் இருக்குது. இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பா இருக்குது. இந்த குழந்தை இல்லாதவங்க, அது பிறகு வந்து தடைகள் உள்ளவங்க, திருமண தடைகள் இவங்களுக்கெல்லாம் நிறைய சிறப்பா இருக்குது. நீங்க போய் இந்த ஆலயத்த பாருங்க. பார்த்துட்டு நீங்க எல்லாமே சிறப்பா அமையும். இந்த ஆலயத்தோட தொடர்புடைய வீடியோ ஏற்கனவே ஒண்ணு போட்டிருக்கோம். 2வது வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்த பத்தி நம்ம ஆலயோட சிறப்பு இது என்னங்கிறது, இந்த ஆலய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க ஐயா பூசாரி ஐயா வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க. அதை இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்மளோட சிறப்பா அந்த ஆலயத்த பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயான சிறப்பு, இந்த சித்தர் எப்படி வந்தாரு, இந்த கோயில் எப்படி உருவானது, இதோடைய வந்து என்னென்ன மகிமைகள் இருக்குது, என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத ஐயா கூறுவாங்க. அதை நீங்க கேட்டு அதன்படி நடங்க. நன்றி. மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயம். இது சாதாரண கிராம கோயில், அதாவது ஐநா கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு கால பூஜை. இது வந்து ஒரு காடு, இங்கே யாரும் இங்கே வந்து போனதில்லை. உள்ளே ஆள் வர முடியாது. ஒத்தடி பாதையில் வந்து பூசாரி வந்து விளக்கேற்றிட்டு ஒரு கால பூஜை விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. தண்ணி ஊற்றி விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறார் அழகர் சித்தர். இவர் வந்து பூசாரி எதிர்க்கு நடந்து வந்தார். ஐயா சாமி, பெரியவங்களே இங்கே தங்கறதுக்கு இடம் இல்லை, ஊர் இருக்க இடமா போய் தங்கிடுங்க, இங்கெல்லாம் தங்க முடியாது சொல்லிட்டு பூசாரி சொல்லிட்டு போயிட்டார். அழகு சித்தர் வந்தார். இவர் அழகு சித்தன்ட்டு இவர் வந்து இந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப அவருக்கு மனம் பிடிச்சி போச்சு. ஐநா கோயில் ஆலமரம், பெரிய ஆலமரம் எல்லாமே இப்போ தானா கோயிலில் ஊந்து போச்சு. ஆலமரம் இருந்த இடம் அது பூரா. அது அடையாளத்துக்காக ஒரு ஆலம் விழுது ஒன்று இருக்கும் இப்போதைக்கு. அவர் ரொம்ப காலமாக ஐயனாரை நோக்கி கவனம் இருந்தார். இதுக்கு சின்ன ஒரு கிணறு, 20 அடி கிணறு, ஐநா கோயில் ஏற்ற மாதிரி 40 அடி கிணறு ஒன்று, 30 அடி கிணறு ஒன்று, 3 கிணறு இந்த ஏரியாவில் இருந்தது. எல்லாம் மறையப்பட்டது. இவர் முத்தி வரும் நாள், ரொம்ப நாள் இவருக்கு பார்த்தவருக்கே பூசாரிக்கு 67 வயசாகி போச்சு. அவர் ஒரு காலம் தண்ணி ஊற்றிட்டு போகும்போது இவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரோ அதே வயசான தோட்டத்தில் அதே பார்த்த மாதிரியே இருந்தார் பகவான். அவர் போய் ஊரில் போய் அந்த பெரியவரை நான் பார்த்தேன், ஒரு 67 வயசுன்னு போய் பார்த்தேன், அவர் மேலே சருவெல்லாம் படுத்துனது, வாங்க இருந்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வந்தார். எல்லோரும் வந்தாங்க. மக்கள் எல்லோரும் வந்து, ஐயா நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்டாங்க. அவர் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லலை. உனக்கு என்ன வேணும் என்றுதான் கேட்டார். அப்போ படிப்புலாம் இல்லை, ஆடு மாடு விவசாயம் இதான், ஆடு மாடுலாம் அடிக்கடி சாகுது, விவசாயம் சரியில்லை,
இந்த ஆலயத்தை 3 முறை தரிசனம் செய்தோம். இங்கே வந்து இந்த விபூதிக்கு எடுத்துன்னு போய் இந்த தண்ணியை தெளித்தா பயிர் பச்சையெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் வருஷம் பொங்கல் நிகழ்ச்சி நடந்த உடனே மழாத்து காலையில் கருநாள் எல்லா குடும்பத்தாரும் இங்கே வந்து ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து படைச்சி எடுத்துன்னு போய் வயலில் பிள்ளைக்கிறது பழக்கம் இன்றைக்கி நடக்குது. ஒரு சூளை போடுறாரு, அவர் வந்தாங்க, தண்ணி வச்சு படைச்சி எடுத்துன்னு போய் சூளையை மூடுவாங்க. விவசாயம் விர விடுறாங்க, அங்கே வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து படைச்சி எடுத்துன்னு போய் விர விடுவாங்க. இது வழி வழியாக நடந்து கொண்டு வருகிறது. இங்கே எல்லாரும் அவர் கோரிக்கை ஒவ்வொரு கோரிக்கை வச்சாங்க. 3 முறை தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லி ஐயனாரை வந்து தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நடந்து வந்தார். அப்போ 16 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள், ஐயா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, முத்திர பாக்கியம் இல்லைன்னு கையை மூடி எலுமிச்சம்பழம் கொடுத்து இந்த வருஷம் உனக்கு முத்திர பாக்கியம் இருக்குன்னு சொன்னார். அதான் அங்கே சிறந்த வழிபாடு. இங்கே குழந்தை இல்லாதவர்கள் ஃபஸ்ட்டு இடமாக இந்த வழிபாடு நடக்கிறது. அவங்க கிணவுல போய் சொன்னார், உன்னுடைய வர்க்கம் என்னை மறக்கக்கூடாதுன்னு. ஐயா எங்கள் தலைமுறையே மறந்துடுவோம், வர்க்கம் மறக்கக்கூடாதுன்னா என்ன செய்ய எனக்கு ஒன்றும் புரியல, நீங்களே ஒரு இது சொல்லுங்க ஐயான்னு சொன்னாங்க. அப்போ கிணவுல போய் பொம்மை வாங்கி, அப்போல்லாம் கொசவர் செய்யப்பட்ட பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மைகள் தான் அங்கே கோயிலில் வைக்கப்பட்டது. அவர் பெருசானார், தம்பி இட்டுன்னு வந்தாங்க. தம்பி இந்த கோயிலில் வந்து அழகருக்கு வேண்டி நீங்கள் பிறந்தடா உனக்கு பொம்மை வைக்கணும் அவர்கிட்ட சொல்ல, அவர் கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தில் சொல்ல வழி வழியாக நேர்த்தி கடன் என்ன ஆகணும், டாக்டர் ஆகணும்னா வேண்டியும் போய் டாக்டர் ஆனவொடனே வந்து செலவிக்கிறது. சிலைகள் மட்டும் அல்ல, அபிஷேகம், அலங்காரம், பூ அலங்காரம், ஐயாவுக்கு புடவை சாத்தி மாலை சாத்திங்க, அன்னதானம், உண்டியில் பணம் போடுறது, இது மாதிரி பிரார்த்தனைகள். சிலைகள் மட்டும் இது ஒரு காரணம் அல்ல பிரார்த்தனைக்கு. எல்லா வசதியும் செய்வார்கள். சிலவர் சிலையும் வைப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னதானமும் போடுவாங்க. அது மாதிரி வசதி தகுந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம். இதுதான் பிரார்த்தனை வைக்கணும்னு இல்லை. இது கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய இடம் அழகர் சித்தர். இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு தெளிவு வரும். ரொம்ப தூரம் போகிறோம், களத்தில் வரோம், ஒரு இளநீ சாப்பிட்டா எப்படி தெளிவாக வருமோ அது மாதிரி இந்த மண்ணை வந்து நெரிச்சா ஐயனோட வாதத்தை வந்து பார்த்துட்டு போனாலே தெளிவு வரும். அந்த சோம்பேறித்தனம் இருக்காது, தெளிவாக இருக்கும். இங்கே என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ உடனே 48 நாளில் அது நடந்து முடிக்கணும். அந்த விஷயம் நடந்து முடிக்கிறவங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை செலவிக்கிறதா இருந்தால் செலவிக்கலாம், அன்னதானம் போடுறதா இருந்தால் அன்னதானம் போடலாம், பூ மாலை சாத்தி புடவை சாத்ததான் சாத்தலாம், உண்டியில் பணம் போடுறதா இருக்கலாம். இங்கே என்ன வேண்டி வரீங்களோ அது உடனே நடத்தி கொடுப்பார் அழகர் சித்தர். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம். எல்லோரும் வந்து அருளை கொடுங்க.